நிலாவை ஏதாவது ஒரு நாடு எனக்குன்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? அல்லது நிலாவுடைய ஒரு பகுதியை கொண்டாட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சர்வதேச கடல் எல்லாருக்கும் பொதுவோ அது மாதிரி வந்து நிலா எல்லாருக்கும் பொது. முதல்ல நிலாவில போய் இறங்கினதெல்லாம் சோவியத் யூனியன் தான். அதாவது ஒரு சர்வதேச சட்டம் என்னன்னா, இது வரைக்கும் யாரும் போகாத ஒரு தீவுக்கு நீங்க போனீங்கன்னா, உங்க நாட்டு கொடி அங்க நட்டீங்கன்னா உங்க நாட்டுக்கு அது சொந்தம். திரும்பி பூமிக்கு வராங்க இல்லையா, அந்த களத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து, அதுக்கு மேல வந்து ஒரு ஹீட் ஷீல்டு இருக்கும். இப்ப நீங்களே கை எப்படி வைங்க, வைங்க இப்படி செய்யுங்க, என்ன ஆகுது? சூடாகுது இல்ல கை. அதே மாதிரி நம்ம சுத்தி காத்து இருக்கு இல்லையா, அந்த காத்துல திரும்பி வர விண்கலம் வந்து அப்படி வரும்போது காத்து உராயும் இல்ல, அந்த உராய்வுனால சில 1000 டிகிரி வெப்பம் வரும். எலான் மஸ்க் வந்து இதை பத்தி அடிக்கடி பேசிட்டாரு. செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம வந்து 2030 வந்து மனிதர்கள் நம்ம குடியேற்றுவோம், அதுக்கு வந்து எங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. இது எந்த நிலையில இருக்கு, சாத்தியமா அவர் சொல்ற அந்த டைம்? இப்போ நம்ம நிலாவுக்கு போயிட்டு வரோம்னாக்கா போறதுக்கு வந்து ஒரு சில நாட்கள் தான் ஆயிடும். ஏன் நம்ம நிலால ஒரு வாரம் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னாக்கா மொத்தம் 10 நாள். ஸோ 10 நாள் மனிதர்களுக்கு தேவையான தண்ணி, உணவு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா செவ்வாய்க்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா, ஓகே, குறைந்தபட்சம் 6ல இருந்து 8 மாசம் போயிட்டு போறதுக்கு திரும்பி வரதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க 500-550 நாட்களுக்கு மேல இருக்கும். அதாவது 1.5 வருஷம். 1.5 வருஷத்துக்கான சாப்பாடு, தண்ணி, ஆக்சிஜன் இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ரொம்ப பெரிய விஷயம், ரைட்? அப்போ வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்னு சொன்னாக்கா மறுசுழற்சி. இப்ப நம்ம தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணி காணாம போகாது இல்லையா, வேர்வையா சிறுநீரா வெளியில வரும் இல்லையா, ஸோ அதை கேப்சர் பண்ணி திரும்பி அதுல இருந்து குடிநீர் தயாரிக்கும். மறுசுழற்சி. எல்லோருக்கும் வணக்கம். நான் எல்லுசாமி கார்த்திக், இந்து தமிழ் திசைக்காக. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உலக நாடுகள் முழுவதுமே வந்து விண்வெளியில தங்களோட ஆதிக்கத்தை செலுத்துற விதமா பல்வேறு விதமான ஆய்வுகள் வந்து மேற்கொண்டே வராங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்த ரேஸ்ல ரஷ்யா, வந்து அமெரிக்கா, இந்தியா அண்ட் வந்து யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே கூட இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா வல்லரசு நாடுகள் மட்டும் இல்லாம வளர்ந்து வரும் நாடுமே வந்து விண்வெளியில தங்களோட ஆராய்ச்சிகளை வந்து பல்வேறு விதமா வந்து மேற்கொண்டுட்டே வராங்க. குறிப்பா பார்த்தோம்னா எல்லா நாடுகளுடைய போக்கஸ்மே வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து மூன் மேல ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு போக்கஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டான ஒரு திட்டமாவே, ஏற்கனவே முன்கூட்டி திட்டமிடப்பட்ட ஒரு மிஷனாவே இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல மூன்ல வந்து எல்லாருமே ரொம்ப அதிகமா போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் வந்து நம்மளுடைய இஸ்ரோ வந்து சந்திராயன் 3 லேண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஜப்பான் வந்து அவங்களோட ஸ்லிம் லேண்டரை வந்து மூணுடைய மேற்பரப்புல வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இன் ஃபியூச்சர் அமெரிக்கா வந்து தங்களுடைய ஹியூமன், அதான் வந்து மனிதர்களை வந்து மூணுக்கு அனுப்புற ஒரு ஐடியாவே இருக்காங்க. இந்த சூழல்ல நம்ம வந்து விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சி பணிகள்லாம் வந்து உலக அளவில் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, மூன் மிஷன்ல எந்த அளவுக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான விண்வெளி சார்ந்த விவரங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை நம்ம கூட வந்து முதுநிலை விஞ்ஞானி மிஸ்டர் வெங்கடேசன் சார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம் சார். சார் இப்போ வந்து பார்த்தோம்னா மூன் மிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரஷ்யா, தென் வந்து அமெரிக்கா, தென் சீனா, தென் இந்தியா, இப்போ வந்து ஜப்பான், இங்க எல்லாருமே வந்து அவங்களோட விண்கலனை வந்து மூன்ல வந்து லேண்ட் பண்ணிருக்காங்க சார். எதற்காக சார் இந்த மூன் மிஷன்? ஓகே, இப்போ நீங்க நிலவுக்கான பயணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2 பகுதியா பார்க்கலாம். 1960-70களில் நிலாவுக்கு போனது அப்படிங்கிறது வந்து ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2000வது ஆண்டுக்கு பின்னாடி, அதாவது சற்றேறக்குறைய 2000வது ஆண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு இன்ட்ரெஸ்ட் நிலவுக்கு வந்து போறதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகியிருக்கு. முதல் தடவை நடந்தது வந்து ஒரு அறிவியல் ஆய்வு, தாங்க வந்து தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு வலிய சக்தி அப்படின்னு காட்டுறதுக்காக அன்றைக்கு இருந்த அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் போட்டி போட்டுக்கிட்டு அங்கே போனாங்க. அஃப்கோர்ஸ் நிலவுக்கு குறித்து நமக்கு நிறைய ஆய்வுகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு போட்டி, விண்வெளி போட்டியினுடைய ஒரு பகுதியாக அது நடந்துச்சு. இப்போ நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு பின்னாடி 3 விதமான பார்வைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அல்லது 3 விதமான உந்து வந்து இந்த 2ஆம் தேதி நிலவுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பல நாடுகள் வந்து நிலவுக்கு போனோம்னு இப்போ துவங்கியிருக்காங்க இல்லையா.
ஒரு நடுவில் ஒரு 20 ஆண்டுகள் யாருமே நிலவை பற்றி கவலைப்படல, நிலவு பக்கம் போகவே இல்லை. ஸோ இப்போ வந்து திரும்பி போக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. இதுக்கு பின்னாடி வந்து 3 உந்து சக்தி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று அறிவியல் ஆய்வு. நிலா எப்படி உருவாச்சு, நிலாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மேடு பள்ளங்கள்லாம் இருக்கு, கிண்ணக்குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பீச் மணல் இல்லைன்னா ஆத்து மணலுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு கல்லை பிடிச்சிக்கிட்டு கல்லை அப்படியே போட்டிங்கன்னா கல் கீழே வந்தது, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் மாதிரி ஒரு குழி விழும், ரைட்? அது மாதிரி நிலாவில் இருக்கு. கொப்பளை மாதிரி, கொப்பளை வெடிச்சா வரா மாதிரி இருக்கு. அதாவது இப்போ நம்ம வந்து உப்புமா பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, உப்புமாவில் அங்கங்கே கொப்பளை மாதிரி வெடிக்கும் இல்லையா, வெடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி உருவாச்சு என்று கண்டுபிடிக்கிறது ஒரு அறிவியல் ஆய்வு அப்படிங்கிற வகையில் அது வந்து ஒரு ஆய்வு, அது ஒரு உந்துதல். அறிவியல் தேடல் என்பது ஒரு உந்துதல். இதை தவிர வேற 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஒரு எதிர்கால நோக்கோட சிந்திக்கிற ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ரெக்கார்ட் பண்ற மொபைல், அந்த மொபைல்ல பார்த்தீங்கன்னா தனிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தனிம வகைகள் இருக்கு. அதாவது ரேர் எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த 16 வகை ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து நம்முடைய மொபைல் ஃபோன்ல இருக்கு. இப்போ நீங்க மொபைல் ஃபோன் தயாரிக்கணும் அல்லது காற்றாலை தயாரிக்கணும். இப்போ காற்றாலை வைக்கிறாங்க இல்லையா, அந்த காற்றாலைக்கான டைனமோ தயாரிக்கணும் இல்லையா, அதுக்கான மேக்னெட் தயாரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரிய வகை தனிமம் தேவை. அது அரிய வகை நம்ம ஏன் சொல்றோம்? ஏன்னா அரிதாக பூமியில கிடைக்குது. ஆனா இந்த தனிமங்கள் வந்து விண்வெளியில, குறிப்பா நிலா போன்ற இடங்கள்ல வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு. பூமியில அந்த அரிய தனிமத்தை நம்ம தோண்டி எடுக்கணும்னு சொன்னா நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு வரும். ஸோ ஒரு பார்வை என்ன வந்திருக்குன்னு சொன்னாக்கா, நிலாவை நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரியான தேவைக்கான வள தேவைக்காக நம்ம வந்து நிலாவை பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் தொழில் புரட்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த 4ஆம் தொழில் புரட்சியில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, இன்னொரு பக்கம்னா அந்த செயற்கை நுண்ணறிவு வச்சு செயல்படக்கூடிய ரோபோட்ஸ், தானே இயங்க முடியும். 3D பிரிண்டர், அதாவது நம்ம வந்து ஒரு கருவியை நம்ம உட்கார்ந்து தயாரிக்க வேண்டியதில்லை. கருவி இப்படி தயாரிக்கணும்னு அந்த 3D பிரிண்டர்ல போட்டா போறோம், அதுவே தயாரிக்கும். அப்போ ஒரு 3D பிரிண்டரையே 3D பிரிண்டர் பண்ண வைக்க முடியும். ஒரு மாடு குட்டி போடுற மாதிரி, ஒரு கொசு வந்து அடுத்த தன்னுடைய இதை உருவாக்குற மாதிரி ஒரு 3D பிரிண்டரை இன்னொரு 3D பிரிண்டரை உருவாக்க முடியும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு நிலாவில் ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய இந்த அரிய வகை தனிமங்களை வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு கருத்து அந்த திசையில ஒண்ணு போயிட்டு இருக்கு. 3வது அப்படின்னு நான் சொன்னது வந்து ஒரு சர்வதேச அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த சர்வதேச அரசியல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதுக்கு வந்து நம்ம வந்து பின்னோக்கியிலேருந்து பார்க்கணும். இப்போ வந்து நிலா இருக்கு, நிலா யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு சர்வதேச கேள்வி இருக்கு. இப்போ பூமியில இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகளா இருக்கு இல்லையா, வெவ்வேறு நாடுகள், அந்தந்த நாடுகளுக்கு இடம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நிலாவின் மீது ஏதாவது ஒரு நாடு சொந்தம் கொண்டாட முடியுமா? நிலாவினுடைய ஒரு பகுதிக்கோ அல்லது முழுமையான நிலாவுக்கோ சொந்தம் கொண்டாட முடியுமா? அதே மாதிரி வந்து கோழி முட்டை போட்டு தன்னுடைய அடுத்த தலைமுறையை தயாரிக்குது. இப்போ 3D பிரிண்டர் வந்து ஒரு பொருளை தான் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, இன்னொரு 3D பிரிண்டரையே உருவாக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம பூமியிலிருந்து ஒரு குறைவான பொருளை நிலாவுக்கு அமிச்சா போதும், நிலாவில் இருக்கக்கூடிய வளத்தை வைத்துக்கொண்டே இந்த 4ஆம் தொழில்நுட்ப புரட்சின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பங்களை வைத்து நிலாவிலேயே ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அந்த தொழிற்சாலை மூலமாக நிலாவில் இருக்கக்கூடிய இந்த அரிய தனிமங்களை எடுத்து நம்ம வந்து பூமிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கனவு திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து 2வது உந்துதல். அதாவது பூமியில கிடைக்காத பல்வேறு விதமான அல்லது பூமியில எளிதாக கிடைக்காத பல தனிமங்கள் பொருட்கள் வந்து நிலாவில் இருக்கு, அதை வந்து எடுத்துட்டு வரலாம்
பூமியில வந்து சுற்றுச்சூழல் எல்லாம் பாதுகாப்பாக தோண்டி எடுக்காம நம்ம இப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து இருக்கு. மூன்றாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு சர்வதேச அரசியல். இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னாக்க, பூமியில இருக்கக்கூடிய நிலப்பரப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு சொந்தம் இல்லையா? விதிவிலக்கு இருக்கு. விதிவிலக்கு என்னன்னாக்கா அண்டார்டிகா. அண்டார்டிகால மனிதனே இருந்ததில்லை சமீப காலம் வரைக்கும். ஸோ அப்போ அந்த அண்டார்டிகா யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. இதே மாதிரி இன்னொரு விதத்துல நம்ம கேள்வி கேட்கலாம், கடல் யாருக்கு சொந்தம்? இப்போ பாத்தீங்கன்னாக்க கடல் எல்லைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு நாடு வந்து கடல் பகுதி பக்கத்துல இருக்குன்னா, இப்போ இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து கடல் எல்லை ஒண்ணு இருக்கு. நிலத்துல ஒரு எல்லை இருக்கு இல்லையா? அதே மாதிரி வந்து கடல்ல ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி இருக்கக்கூடிய கடலை வந்து நம்ம சர்வதேச கடல்னு சொல்றோம் இல்லையா? அந்த சர்வதேச கடல் வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது. எந்த நாடு வேணா அங்க போலாம். அங்க யாருமே எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. அங்க இருக்கிறது எல்லாருக்கும் போதும். இப்போ அண்டார்டிகாவை பாத்தீங்கன்னா, பல மேலை நாடுகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு அண்டார்டிகா ஒப்பந்தம் அப்படின்னு போட்டு கேக்க வெட்டுற மாதிரி அண்டார்டிகாவை வெட்டி இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம்னு வச்சுக்கிட்டாங்க. ஏன் உனக்கு சொந்தம் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொன்னாங்கன்னா, நான் அங்க அண்டார்டிகால போய் நிரந்தரமா என்னுடைய ஒரு குடி மகன் அங்க வந்து தங்குற ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதனால இது எனக்கு சொந்தம். இப்போ இந்தியாவும் வந்து அண்டார்டிகால வந்து ஒரு பேஸ் வச்சிருக்கோம். அண்டார்டிகால வந்து இந்தியர்கள் தொடர்ந்து எப்பவுமே இருக்காங்க. அதனால நமக்கும் ஒரு சின்ன ஸ்லைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நிலாவை ஏதாவது ஒரு நாடு எனக்குன்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? அல்லது நிலாவுடைய ஒரு பகுதியை கொண்டாட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து ஒரு சர்வதேச சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில எப்படி சர்வதேச கடல் எல்லாருக்கும் பொதுவோ அது மாதிரி வந்து நிலா எல்லாருக்கும் பொது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நிலாவில இருந்து என்ன வளத்தை நீங்க எடுத்துட்டு வந்தாலும் அது மனித குலத்தினுடைய சொத்து. நீங்க எடுத்துட்டு வரலாம், ஆனா மனித குலத்தினுடைய சொத்து. அதனால்தான் இப்ப வந்து அன்றைக்கு வந்து சோவியத் யூனியனும் அமெரிக்காவுக்கும் நிலாவுக்கு போயிட்டு அங்கிருந்து கல் மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்த போது அதை உலகத்துல ஆராயக்கூடிய திறன் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டி வந்தது அந்த சர்வதேச ஒப்பந்தத்தின் காரணமாக. இந்தியாவிலையும் நிலாவோட கல் இருக்கு, அந்த மாதிரி வந்தது. இப்போ வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, அந்த சர்வதேச சட்டத்தை வந்து சைட்ல வச்சுட்டு அமெரிக்கா வந்து ஒரு ஸ்பேஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்க நாடாளுமன்றம், அமெரிக்காவுடைய பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, விண்வெளி வாணிபத்தை நாங்க வந்து வளர்க்க போறோம். விண்வெளி வாணிபத்தை வளர்க்கறதுனால நிலா போன்ற பகுதியில தனியார் துறை போய் அவங்க சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. சோ இப்ப வந்து பல நாடுகளுக்கு வந்திருக்கக்கூடிய கவலை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் மட்டும் நிலாவில் போய் இப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, எப்படி அண்டார்டிகாவை அவங்க மட்டும் வச்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி நிலாவையும் வெறு சில நாடுகள் மட்டும் வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு உந்துதலும் இருக்கு. ஸோ அப்போ வந்து நிலா துண்டாடப்பட்டு சில நாடுகள் கையில கொடுக்கப்பட்டா எனக்கும் ஒரு துண்டு வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்றைக்கு சில நாடுகள் மத்தியில் இருக்கு. இது வந்து எதிர்காலத்தில் இந்த சர்வதேச சட்டம் எப்படி போகும்னு நம்ம இப்படி சொல்ல முடியாது. சர்வதேச அளவில் ஒரு பெரிய சண்டை நடக்குது. தன்னிச்சையா அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஆக்ட் போட்டது வந்து தப்பு அப்படின்லாம் ஒரு விவாதம் இருக்கு. அமெரிக்கா என்ன சொல்றதுன்னா, இல்லை நாங்கள் போட்டது தப்பு இல்லை, சர்வதேச சட்டத்துக்கு அடிப்படையில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு விவாதம் நடக்குது. ஸோ எதிர்காலத்தில் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஒரு சர்வதேச அரசியலும் இதுக்கு பின்னாடி இருக்கு என்பது ஒரு முக்கியத்துவம். அன்றைக்கு சோவியத் யூனியன் இருந்தது. முதல்ல நிலாவில் போய் இறங்கினதெல்லாம் சோவியத் யூனியன் தான். அதாவது ஒரு சர்வதேச சட்டம் என்னன்னா, இது வரைக்கும் யாரும் போகாத ஒரு தீவுக்கு நீங்க போனீங்கன்னா உங்க நாட்டு கொடி அங்க நட்டிங்கன்னா உங்க நாட்டுக்கு அது சொந்தம். ஃபைண்டர் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ அப்போ வந்து முதல்ல நிலாவில் கொடியை போட்டது வந்து சோவியத் யூனியன். ஸோ மற்ற மேலை நாடுகளுக்கெல்லாம் என்ன அச்சம் வந்துச்சுன்னு சொன்னா, சோவியத் யூனியன் இது எனக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது,
அப்படின்னு அன்னைக்கு வந்து ஒரு சர்வதேச சட்டத்தை போடுறதுக்கு வந்து ரொம்ப அவசரப்பட்டாங்க. அப்போ சோவியத் யூனியன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கட்டளை, நான் வந்து சர்வதேச சட்டம் போடுறேன், ஆனா என்னுடைய ஒரே ஒரு கட்டளை என்ன அப்படின்னு சொன்னாக்க, பொதுன்னு சொல்லணும், எனக்கு உனக்குன்னு பிரிச்சு கூடாது, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொதுன்னு சொல்லணும். அந்த அந்த சோவியத் யூனியனுடைய அந்த பொது உடைமை கொள்கை இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய சில சிந்தனையாளர்கள் அதை அன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம். சார் இப்ப பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து நிலவுல தன்னோட ஆதிக்கத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதோட எக்ஸ்ட்ரீம் தான் வந்து மனிதர்களை வந்து அனுப்பிச்சது. இப்ப பார்த்தோம்னா வந்து திரும்பவும் மீண்டும் மனிதர்களை நாங்க அனுப்ப போறோம் நிலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அந்த அகர்வு வந்து 2025 மனிதர்கள் போய் அங்க சில நாட்கள் இருக்க போறாங்க. அரௌண்ட் வந்து ஒரு 2 வீக்ஸ் இல்ல 3 வீக்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நாங்க அதை மேலும் ஒரு ஆண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த போஸ்ட்பானுக்கான காரணம் என்ன? அவங்களுடைய அந்த ஹியூமன் மிஷன் வந்து எந்த நிலையில இருக்கு சார்? ஸோ இப்போ நிலாவுக்கு வந்து விண்கலத்தை அனுப்புவது, விண்கலத்தை வந்து தரை இறக்குவது, தரை இறங்கினா அதில் மனிதர்கள் செல்வது, மனிதர்கள் அங்கேருந்து திரும்பி ஒரு ராக்கெட் மூலமாக நிலாவிலேருந்து கிளம்பி திரும்பி பூமிக்கு வருவது, இந்த ஒரு மொத்த விஷயம் இருக்கு இல்லையா, இதற்கு வந்து படிப்படியாக பல்வேறு பரிசோதனைகளே அமெரிக்கா வந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அந்த செஞ்சுட்டே வந்த விஷயங்கள்ல வந்து இப்போ அந்த திரும்பி பூமிக்கு வராங்க இல்லையா, அந்த களத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து, அதுக்கு மேலே வந்து ஒரு ஹீட் ஷீல்டுன்னு இருக்கும். இப்போ நீங்களே கை எப்படி வைங்க, வைங்க, இப்படி செய்யுங்க, என்ன ஆகுது, சூடாகுது இல்லை கை. அதே மாதிரி நம்ம சுற்றி காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றுல திரும்பி வர விண்கலம் வந்து அப்படி வரும்போது காற்று உராயும்ல, அந்த உராய்வுனால சில 1000 டிகிரி வெப்பம் உருவாகும். ஸோ அப்போ அந்த வெப்பத்தை தாங்கிறதுக்காக வந்து மேலே வந்து ஒரு வெப்ப கவசம் போடுவாங்க. ஸோ அந்த வெப்ப கவசம் வந்து தேஞ்சி போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு வெப்ப கவசம் தவறாக போனதுனால தான் கல்பனா சாவ்லா இறந்து போனாங்க திரும்பி வரும்போது, பூமிக்குள்ள திரும்பி வரும்போது. ஸோ அப்போ வந்து இதை வந்து சரி பார்க்காம மனுஷங்களை அனுப்ப முடியாது இல்லையா, ஸோ அதை சரி பார்க்கணும், அது திரும்பி பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது மாதிரி சில தொழில்நுட்ப கோளாறுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ சமீபத்தில் இஸ்ரோ வந்து ககன்யானுக்கு ஒரு திட்டம் பண்ணாங்க இல்லையா, அதாவது ராக்கெட் கிளம்பும் போது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னா ராக்கெட்ல இருந்து அது மட்டும் தனியா பிரிஞ்சு அந்த எஸ்கேப் சிஸ்டம், ஸோ அந்த எஸ்கேப் சிஸ்டம் வந்து சரியா வேலை செய்யல, அதாவது அமெரிக்காவுடைய எஸ்கேப் சிஸ்டம். ஓகே, இந்த மாதிரி சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் வந்து பார்த்துருக்காங்க. வேலை செய்யலைன்னு சொன்னாக்கா அது எஸ்கேப் சிஸ்டம் வெளில போன பிறகு அந்த தப்பிக்கிற அந்த கலன்ல வந்து போதுமான அளவு மின் வசதிகள் வந்து சரியா வேலை செய்யல அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரி பார்க்கறதுக்கு வந்து டைம் ஆகும். அதே மாதிரி வந்து இதுல வந்து பல்வேறு காம்பனன்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனி வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து ஸ்பேஸ் சூட் தயாரிக்கிற கம்பெனி இன்னும் ரெடி ஆகல. அதே மாதிரி எலன் மஸ்கினுடைய கம்பெனி தான் வந்து அந்த விண்கலத்தை தயாரிக்கிறாங்க, அவங்களும் இன்னும் ரெடி ஆகல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து காலம் வேணும்ட்டு ஒரு ஆண்டு காலம் குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் அதாவது வந்து நிறைய டெஸ்ட் நடந்து தான் இறங்குவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் நடக்கிறதே வந்து இன்னும் தள்ளி போகும். ஸோ முதல்ல வந்து மனிதர்கள் வந்து, அதாவது அமெரிக்காவினுடைய விண்கலத்தில் மனிதர்கள் போய் நிலாவை சுத்திட்டு வந்துருவாங்க, இறங்க மாட்டாங்க. அடுத்த இதில் தான் வந்து நிலாவில் இறங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து படிப்படியாக நடக்கும். ஸோ இதுக்கு வந்து டைம் இருக்கும். மேபி இவங்க வந்து இன்னும் ஒரு 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்னும் கூடுதலாக 1 இயர் கூடுதலாக ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சார் இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ ஜப்பானுடைய ஸ்லிம் இப்போ வந்து மூணுடைய மேற்பரப்புல இயக்க நிலையில இருக்கு. அது அங்கேருந்து என்ன மாதிரியான தகவல்கள்லாம் வந்து பூமிக்கு அனுப்பும் சார்? அது என்னென்ன தகவல்லாம் திரட்ட போயிருக்காங்க? ஓகே, அந்த ஸ்லிம்மோடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு ஜப்பான் சொன்னது என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு இடம் தேர்வு செஞ்சிருக்கோம், அந்த தேர்வு செஞ்ச இடத்துல இருந்து 150 மீட்டருக்குள்ள தரையிறங்கும். என்ன பெரிய விஷயம் நீங்க கேட்கலாம். அப்போலோ 11 நீல் ஆம்ஸ்ட்ராங் எடுத்துட்டு போச்சு இல்லையா, அது தரையிறங்குவதற்கு வச்ச குறி என்னன்னா, தேர்ந்தெடுத்த இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர். எவ்வளவு? 25 கிலோமீட்டர். அப்போ நீங்க சென்னையில இறங்குங்க, தாம்பரத்துல இறங்குங்க, செங்கல்பட்டுல இறங்குங்க, எண்ணூர்ல இறங்குங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்தது.
இவங்க இல்ல 150 மீட்டர். 150 மீட்டர்னா உங்க பில்டிங்குடைய ஒரு எண்ட்ல இருந்து இன்னும் 2 அவ்வளவுதான் இல்லையா? அந்த சின்ன இடத்துல இறங்கணும். அதுக்கு இறங்கணும்னா நிறைய தொழில்நுட்பம் வேணும். டெரைன் ரெகக்னிஷன், அதாவது எப்படி இப்போ உங்களுடைய மொபைல் போன் உங்க மூஞ்சியை தெரிஞ்சுக்குது இல்லையா, அல்லது உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை தெரிஞ்சுக்குது இல்லையா? நம்ம இப்போ இந்த மொபைல் போன்ல இங்க வச்சேன்னா உடனே ஓப்பன் ஆகுது இல்ல, அதே மாதிரி கேமரா வந்து நான் இருக்கிற இடம் எங்க அப்படின்னு அது தெரிஞ்சுக்கணும். துல்லியமா அந்த இடத்துல இறக்கணும். இதெல்லாம் வந்து செயற்கை நுண்ணறிவை வச்சு செய்யணும். அந்த தொழில்நுட்பத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதான் எங்களுடைய மெயின் பர்பஸ் அவங்க சொல்லிட்டாங்க. மற்றதெல்லாம் போனஸ். ஓகே, ஸோ அது முழுமையாக நிறைவேற்றிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா பாதி கிணறு தான் தாண்டி இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லேண்டிங் அப்போ கரெக்டா ஒரு பர்டிகுலர் தலைகீழா இறங்கிடுச்சு. ஓகே, ஸோ தலைகீழா இறங்கினதுனால ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஆனா அது வந்து அவங்க அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கதே எப்படின்னா, எப்படி இறங்கினாலும் அது வேலை செய்யற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த ஓரியன்டேஷன்ல இறங்கல. ரைட், அதனால வந்து ஒரு சில நாட்கள் வேலை செய்ய முடியல. எனக்கு சோலார் பேனல்ல வந்து மின்சாரம் பண்ண முடியல. இப்போ வந்து வந்ததும் சூரியன் வந்து தலைக்கு மேல உயர வந்ததும் சோலார் பேனல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் போட்டோ எடுப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு சில கல் மண் மாதிரி பத்தியான தகவல்களை திரட்டுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நம்முடைய நிலவை குறித்த அறிவுக்கு கொஞ்சம் கூடுதல் தகவலை சேகரிக்கும். ஆனா இதெல்லாம் முக்கியம் வந்து கரெக்ட் பாயிண்ட்ல இருக்கணும். ஏன் கரெக்ட் பாயிண்ட்ல இருக்கணும்? நாளைக்கு நம்ம நிலாவில் ஒரு குடியிருப்பு ஏற்படுத்துறோம், அங்க நான் ஒரு 3D பிரிண்டரை போய் நான் இறக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஃபேக்டரி எங்க கட்டுறனோ அங்க இறக்கணும்ல. அங்கேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி நான் இறக்குனேன்னா அங்க நான் பஸ் பிடிச்சி வர முடியாது இல்லையா? ஒன்றும் இல்லைல்ல. ஸோ கரெக்டான இடத்துல இறங்கணும். அதற்கான தொழில்நுட்பம் வேணும். இப்போ மனிதர்களே அங்கே இருக்காங்க. இப்போ அந்த மனிதர்களுக்கு எமர்ஜென்சியாக ஏதோ தேவைப்படுது. அப்போ நான் இங்கேருந்து டக்குன்னு அனுப்புறேன்னா அங்கே கரெக்டாக போய் இறங்கணும் இல்லையா? ஸோ அதனால அந்த தொழில்நுட்பத்தை என்னன்னு சொல்றது, மிக சரியாக நம்ம வந்து கையாள்வதற்கு கற்றுக்கொள்வது என்பது நிலாவில் குடியிருப்பு ஏற்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான ஸ்டெப். சந்திராயன் 3 முக்கிய குறிக்கோளும் அதுதான். ஜப்பானும் அதுதான். இன்றைக்கு வந்து முயற்சி செய்யறவங்க எல்லாருமே என்னன்னு சொன்னாக்க, இந்த செயற்கை நுண்ணறிவு போன்ற விஷயங்கள்லாம் டெரைன் ரெகக்னிஷன் சொல்லுவாங்க, அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கரெக்டான இடத்துல நம்ம இறங்கணும், அதற்கான தொழில்நுட்பத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். அதுதான் வந்து ஜப்பானுடைய குறிக்கோள். இதுக்கு முன்னாடி அவங்களுடைய இதெல்லாம் ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு முற்றிலும் ஃபெயில்யூர்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. எப்படி நம்ம சந்திராயன் 2ல நமக்கு வந்து ஒரு கடைசி சில நொடிகள்ல சிக்கல் ஏற்படுதோ அது மாதிரி ஒரு சிக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம். சார் இப்போ பார்த்தோம்னா வந்து லாஸ்ட் இயர் எண்ட்ல அக்டோபர் வாக்குல வந்து அமெரிக்கா வந்து ஒரு கன்சர்ன் வெளிப்படுத்திருந்தாங்க. அது என்னன்னா வந்து ரஷ்யாவுடைய சேட்டலைட், ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய சேட்டலைட் வந்து ரொம்பவே வந்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு ரொம்ப அசாதாரண சூழ்நிலை பக்கத்துல வந்துட்டு போனதாகவும் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்சர்ன் வெளிப்படுத்திருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது விண்வெளியில, அதாவது ஸ்பேஸ்ல வந்து வார் அப்படின்றது சாத்தியமா, விண்வெளி யுத்தம் அப்படின்றது சாத்தியமா? இந்த ரஷ்யன் விண்கலம் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்போ கங்காரு தன்னுடைய வயத்துக்குள்ள குட்டி வச்சுக்கோம் இல்லையா, அல்லது இந்த முத்து செஞ்ச பெட்டியில் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குல்ல, முத்து செஞ்ச பெட்டியில், அந்த பெட்டிக்குள்ள ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள ஒரு பெட்டி அப்படின்னு. அதே மாதிரி ரஷ்யன் டால் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய டால் இருக்கும், அதை ஓபன் பண்ணீங்கன்னா அதே மாதிரி உள்ள ஒண்ணு இருக்கும், அதை ஓபன் பண்ணீங்கன்னா அதே மாதிரி உள்ள ஒண்ணு இருக்கும். அது மாதிரி இந்த விண்கலத்துல பெரிய விண்கலம், அதுக்குள்ள ஒரு குட்டி விண்கலம், அதுக்குள்ள ஒரு குட்டி விண்கலம். ஓகே, ஸோ என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த பெரிய விண்கலத்தை வந்து நிலைநிறுத்தினாங்க. பெரிய விண்கலத்திலேருந்து அந்த குட்டி விண்கலம் வந்துச்சு, அந்த குட்டியிலேருந்து குட்டி குட்டி வெளில வந்துச்சு. தென் இந்த குட்டி விண்கலம் இந்த பெரிய விண்கலத்துக்கு பக்கத்துல வர பார்த்தது. இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஸோ இது எதுக்கு பண்றாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு குழப்பம் நிலவியது. ஸோ அதனால வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து இதை பத்தி கிளப்பினாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம இஸ்ரோ ஒரு விஷயம் செய்யுது இல்லையா, ஒரே சமயத்துல 5-6 விண்கலத்தை அனுப்புறது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சைக்கிள்ல ஒரு 4 பேர் சேர்ந்து போறோம், போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்றோம், ஒருத்தர் இறங்கிக்கிறாரு.
அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போறோம். அது மாதிரி வந்து விண்கலத்தை வந்து வெவ்வேறு உயரங்கள்ல நம்ம வந்து இறக்கணும். ஓகே, ஒரே உயரத்துல இறக்க முடியாது. இப்ப நான் பல விண்கலங்களை எடுத்து போனா அந்த மல்டிபிள் ஆர்பிட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு தொழில்நுட்ப செக்கிங், அதாவது ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சின்னு சில பேர் சொல்றாங்க. பட் ரஷ்யா வந்து அஃபிஷியலா வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி விளக்கி எதுவும் இது வரைக்கும் சொல்லலை. இது ஒரு விஷயம் இருக்கு. மேபி அவங்க வந்து சில விஷயங்களை தொழில்நுட்ப ரகசியம் என்பதற்காக மேபி அதை பத்தி உலாவாரியா சொல்லாம இருக்கலாம். பட் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் விண்வெளியில எந்த விதமான ஆயுதமும் வைக்கக்கூடாது என்பதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சட்டம். அதை மீறி வைப்பாங்க என்று நான் நினைக்கிறேன். அந்த சட்டத்தை தூக்கி எறியலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவும் அதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. பட் இன்றைக்கு இருக்கிறதுனால யாரும் வந்து அப்படி அங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆயுதங்களை கொண்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஆனா இதே தொழில்நுட்பம் வந்து எதிர்காலத்துல ஒரு விண்வெளி வந்து ஒரு ஆயுதங்களை வைப்பதற்கான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து டூயல் யூஸ். எந்த ராக்கெட்டை வச்சு நீங்க விண்கலத்தை மேல அனுப்புறீங்களோ அதே ராக்கெட்டை ஏவுகணையா யூஸ் பண்ண முடியும் இல்லையா? இரட்டை பயன்பாடு இருக்கு. ஸோ அதனால இந்த தொழில்நுட்பங்கள் வந்து அதற்கும் பயன்படலாம். ரைட். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு விண்வெளி யுத்தத்திற்கான முஸ்தீப்பு தான் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. ரைட். பட் ஆனா இன்றைக்கு வந்து இது வந்து விண்வெளி யுத்தம் தான் சொல்ல முடியாது. அது மட்டும் கிளியர். சார் அப்புறம் பார்த்தோம்னா வந்து விண்வெளியில ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் அப்படின்னு ஏற்படுத்துறது வந்து மனிதர்களை வந்து வேற்று கிரகத்துக்கு அனுப்புறது. குறிப்பா பார்த்தோம்னா எலான் மஸ்க் வந்து இதை பத்தி அடிக்கடி பேசிட்டே இருக்காரு. செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம வந்து 2030 வந்து மனிதர்கள் நம்ம குடியேற்றுவோம், அதுக்கு வந்து எங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. இது எந்த நிலையில இருக்கு? இது சாத்தியமா அவர் சொல்ற அந்த டைம்குள்ள? இதுக்கு வந்து என்னெல்லாம் செய்யணும்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம நிலாவுக்கு போயிட்டு வரோம்னாக்கா போறதுக்கு வந்து ஒரு சில நாட்கள் தான் எடுக்கும். ஓகே, நம்ம நிலாவில் ஒரு வாரம் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னாக்கா மொத்தம் 10 நாள். ஸோ 10 நாள் மனிதர்களுக்கு தேவையான தண்ணி, உணவு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா செவ்வாய்க்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா, ஓகே, குறைந்தபட்சம் 6 to 8 மாசம் போயிட்டு போறதுக்கு திரும்பி வரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 500-550 நாட்களுக்கு மேலே இருக்கும். அதாவது 1.5 வருஷம். 1.5 வருஷத்துக்கான சாப்பாடு, தண்ணி, ஆக்சிஜன் இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ரொம்ப பெரிய விஷயம். ரைட். அப்போ வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்னு சொன்னாக்கா மறுசுழற்சி. இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணி காணாம போகாது இல்லையா? வேர்வையா சிறுநீரா வெளியில வரும் இல்லையா? ஸோ அதை கேப்சர் பண்ணி திரும்பி அதுலேருந்து குடிநீர் தயாரிக்கும். ஸோ மறுசுழற்சி. ஸோ இந்த அதே மாதிரி வந்து உணவு, நம்ம உணவு சாப்பிட்றோம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் எங்கேயும் காணாம போயிடாது இல்லையா? ஸோ அந்த பொருளை வச்சே திரும்பி உணவை தயாரிக்க முடியுமா? ரைட். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்காக கடந்த 10-20 ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகள் செய்யறாங்க. இப்போ ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னாக்க மார்ஸ் 500 அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று போட்டாங்க. 500 500 நாட்கள். அதாவது ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள 5-6 பேரை உள்ள அமைச்சிட்டாங்க. அது வந்து ஒரு செயற்கை விண்கலம்னு வச்சுக்கோங்க, மாதிரி விண்கலம் சீல் பண்ணிடுவாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே எல்லாம் மறுசுழற்சியில் நடக்குதா, போதுமான அளவுக்கு இருக்கா, ஏதாவது பிரச்சனை வருதா? இப்போ வந்து விண்கலம் வந்து பூமியிலேருந்து தொலைவில் போக 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 சூரியனுடைய ஒளி குறையும் இல்லையா? அப்போ வந்து அந்த சோலார் பேனல் வந்து எடுக்கிற எனர்ஜி குறையும். ஸோ அதெல்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க. அந்த குறைவான எனர்ஜிலையும் அது வேலை செய்ய முடியுதா போன்ற விஷயங்கள்லாம் செக் பண்ணுவாங்க. சில சிக்கல்கள் வந்தது. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவும் அந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. சுமார் ஒரு 100-150 நாட்கள் ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து ஒரு சிலர் இருந்து அதுக்குள்ள மறுசுழற்சிகள் எல்லாம் செய்ய முடியுதான்னு செக் பண்ற ஒரு ஆய்வுல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இப்பதான் நம்ம வந்து கூரையே ஏறிட்டோம். கூரை ஏற முயற்சி பண்றோம். வைகுண்டம் போக இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய பல விஷயங்கள் நம்ம வந்து சரி செய்யணும்.
இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த 500 நாள் பூமியில செய்றாங்க இல்லையா, இந்த 500 நாளை வந்து விண்வெளியில் செஞ்சு பார்க்கணும். மறுசுழற்சியிலேயே எல்லாம் செய்ய முடியுதான்னு. ஓகே, இதெல்லாம் செஞ்சு பார்த்த பிறகு தான் அனுப்புவாங்க. ஏன்னா இல்லைன்னா இடையில எந்த பிரச்சனைனாலும் யாரும் போய் இது பண்ண முடியாது. ரைட். ஸோ அதனால இப்போ அந்த அதுக்கான விஷயங்கள் ஆகுது. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து இந்த மார்ஸ் 500 போன்ற ஆய்வுகள்லாம் நடந்தது இல்லையா, அந்த ஆய்வுகள் வந்து நமக்கு வெறும் செவ்வாய்க்கோள்களுக்கு போவதற்கான ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்கறது, அறிவு கொடுக்கறது மட்டும் இல்லை. இப்போ நம்ம பூமியில் என்ன சொல்றோம், ரீசைக்கிள்னு சொல்றோம், மறுசுழற்சி பண்ணுங்கன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மறுசுழற்சி எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கொடுக்கும். ஸோ ஒரு சுற்றுச்சூழல் என்னன்னு சொல்லலாம், கவலை கொண்ட அல்லது சுற்றுச்சூழல் கவனம் கொண்ட தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும் இது வந்து உதவி செய்யும். ரைட், அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறத நம்ம வச்சுக்கணும். சார், இப்போ நம்ம வந்து வேற்று கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புறது அப்படின்னு பத்தி பேசும்போது இந்தியாவுடைய ககன்யானை பத்தி பேசாம இருக்க முடியாது. ககன்யான் திட்டம் வந்து எந்த நிலைமையில இருக்கு, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன சார்? இப்போ ககன்யான் திட்டத்துல வந்து நம்ம வந்து பார்ட்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று ஏவு விண்கலம், அந்த ஹியூமன் ரேட்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹியூமன் ரேட்டட் வெஹிக்கிளை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணிட்டு இருக்கிறோம். தென் மனிதர்கள் போக வேண்டிய அந்த விண்கலம், அந்த விண்கலத்தினுடைய தயாரிப்பு, அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இன்னும் பரிசோதனை நடக்கல. அந்த பரிசோதனை இனிமேல் நடக்க போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம வந்து அந்த விண்கலத்தை விண்வெளிக்கு அமிச்சு அதுக்குள்ள ரோபோட்டை வச்சு செக் பண்ண போறோம். அது நடக்க போகுது. விண்வெளி வீரர்களுடைய பயிற்சி ரஷ்யாவில் துவங்கிடுச்சு. ரஷ்யாவில இருந்தா நம்ம வந்து இதெல்லாம் வாங்க போறோம், ட்ரெஸ் எல்லாம் வாங்க போறோம். அந்த விஷயங்கள் தொடங்கிடுச்சு. விண்வெளியில போனா உணவு சாப்பிடணும். ஸோ அந்த உணவு தயாரிக்கக்கூடிய, விண்வெளி உணவு தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து DRDO அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் தயாரா இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள்ல படிப்படியா நம்ம வந்து ஒரு முன்னேறி இருக்கோம். இன்னும் செல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு எஸ்டிமேட் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சற்றேறக்குரிய ஒரு 1000க்கு மேற்பட்ட பரிசோதனைகள் செய்யணும். அதுல வந்து இப்ப நம்ம வந்து ஒரு 400 500 பரிசோதனைகள் நம்ம செஞ்சிட்டோம். சின்னது பெருசு எல்லாம் சேர்ந்து. சின்னது பெருசுனா வந்து சில இடங்கள்ல நட்டு சரியா ஃபிட் ஆகுதான்னு உட்பட நம்ம செக் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரைட், இந்த சோதனைகள் எல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்கு சார், அப்படின்றது நீங்க சொல்லும் போது புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ தென் பார்த்தோம்னா வந்து இஸ்ரோ வந்து வணிக ரீதியா பிற நாடுகளுடைய சேட்டலைட்ஸ் வந்து விண்ணுக்கு அனுப்பி இருக்காங்க. அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார்? வணிக ரீதியா அது யூஸ்ஃபுல். அதாவது வந்து இஸ்ரோனுடைய ஸ்பேர் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ பல மேலை நாடுகள்ல வந்து நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க காலையில கார் எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டீங்க, ஈவினிங் தான் கிளம்ப போறீங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சும்மா கார் கிடக்குல்ல. ஸோ அந்த காருக்கு வந்து ஒரு டிரைவர் வந்து ஓலா ஊபர் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த வேஸ்ட் நிற்கிற சமயத்தில் அதுவும் ஒரு ஏர்னிங். அது மாதிரி நமக்கு வேண்டிய விண்கலங்களை வந்து விண்ணில் அனுப்புவது தவிர, அதுக்கு வந்து இஸ்ரோட்ட இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை வந்து பயன்படுத்தி மற்ற நாடுகளுடைய அல்லது மற்ற வணிக நிறுவனங்களுடைய விண்கலங்கள் நம்மளை அனுப்புவதன் மூலமாக வருமானம் ஈட்டுறோம். இஸ்ரோ மேல வணிக ரீதியான நம்பிக்கை இருக்கு. அதாவது சின்ன செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்கு, ஏன்னா நம்மகிட்ட அவ்வளவுதான் பலம் இருக்கு, நம்ம வந்து ஒரு அதுக்கு மேல அனுப்ப முடியாது. ஒரு 500 800 கிலோ அந்த அளவு விண்கலம் தான் அனுப்ப முடியும். அந்த விண்கலங்களை அனுப்புவதில் வந்து பல்வேறு நாடுகள், பல்வேறு வணிக நிறுவனங்கள் இந்தியாவினுடைய இந்த இஸ்ரோனுடைய ராக்கெட் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபெயில் இல்லாம, அதாவது பிழை இல்லாம அது வந்து செயல்படுது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார். இப்போ வந்து கடைசியா பார்த்தோம்னா ஒரே ஒரு இது சார், இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப எந்தூசியாசம், ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்ற ஒரு டாக் வந்து பாத்தீங்கன்னா 2021 அந்த டைம்ல இருந்து வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா வந்து சில நிறுவனங்கள், அதாவது வந்து தனியார் விண்வெளி சார்ந்த நிறுவனங்கள், நம்ம எலான் மஸ்க் உடைய ஸ்பேஸ் எக்ஸ், அப்புறம் வந்து இவருடைய அமேசான் ஓனருடையது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அந்த நிலைமையில பார்க்கும்போது இப்போ ஸ்பேஸ் டூரிசம் எந்த நிலைமையில இருக்கு, அது வருங்காலத்துல அது எப்படி இருக்கும் சார்? ஸ்பேஸ் டூரிசம் வந்து இந்த எலன் மஸ்க் இவங்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பெரிய ஆரவாரத்தோட நடைபெற்றது. ஆனால்
சில ஆபத்துக்கள் வந்து ஆபத்துக்கான வாய்ப்பு கண்ணில் தெரிஞ்சது. இப்போ வந்து அது கொஞ்சம் இதில் நிற்குது. தட் இஸ் இன்னும் அது அவங்க எதிர்பார்த்த அளவு போல. பட் அஃப்கோர்ஸ் 2வது காஸ்ட், பெரிய அளவு காஸ்ட், அவ்வளோ அளவு காசு கொடுத்து 2 செகண்ட் அதாவது சட்டப்படி 100 கிலோமீட்டர் நீங்க தாண்டிட்டீங்கன்னா ஸ்பேஸ்க்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, கீழே இருந்து கல்லை தூக்கி போட்டால் மேலே போயிட்டு கீழே விழும்ல, அது மாதிரி இங்கே இந்த ராக்கெட் அமைச்சிங்கன்னா அந்த 100 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பேஸில் இருந்த நேரம் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நொடிகள். அந்த சில நொடிகள் ஸ்பேஸில் இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணதுக்கு யாரெல்லாம் தயார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. வீம்புக்காக நான் வந்து பெரிய ஆள்னு காமிச்சிக்கிறதுக்காக காசு இருக்கிற ஆட்கள் செய்யலாம். அதுக்கும் ஒரு எல்லை இருக்கும்ல, எவ்வளவு பேர் அப்படி காசு செலவு பண்ணுவாங்க. ஸோ அதனால அது ஒரு எல்லை இருக்கு. இது வந்து ஒரு பெரிய வரவேற்கத்தக்க போக்குன்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதர்கள்ங்கிற மாதிரி நம்ம வந்து எப்படி ஊட்டி கொடைக்கானல் போறோமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி இல்லை இது. அதனால்தான் சொல்ல வரேன். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் வந்து பார்க்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்து என்ன செய்கிறோம், எதுக்கு நம்ம வந்து வளங்களை பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி ஒரு கவனம் தேவை. ஏன்னா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் இது வந்து ஒரு பெரிய வரவேற்பான விஷயம் நான் பார்க்குறேன். சார் தேங்க்யூ சார், மிக்க நன்றி சார். நம்ம வந்து 3 ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் நம்ம பேசலாம். தேங்க்யூ. வணக்கம்.